ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிரண்டை சட்னி தான். இதை ஃபர்ஸ்ட் நம்ம கிளீன் பண்ணோம். அதுக்கு நம்ம கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கையில தேங்காய் எண்ணெய் விட்டு நல்லா தடவிக்கோங்க, இல்லைன்னா பிச்சுக்கும். தடவிக்கிட்டு பிரண்டையை எடுத்து இந்த மாதிரி சைட்ல இருக்கிறதெல்லாம் ஃபர்ஸ்ட் நல்லா இந்த மாதிரி நாரெல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா பிரண்டையை வந்து நம்ம கிளீன் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடேறட்டும். பாருங்க, ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்போ இதுல நம்ம கொஞ்சம்னா ஜீரகம், உளுந்து கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், காஞ்ச மிளகாய் ஒரு 4, பூண்டு பாருங்க ஒரு 4 பல்லு எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கோம். ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம்னா சின்ன வெங்காயம். இதோடய கொஞ்சம்னா தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணியிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, எல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்ப இதை நம்ம ஒரு பிளேட்ல மாத்திக்கலாம். பாருங்க, இப்ப அதே பேன்ல நம்ம பிரண்டையை எடுத்து நல்லா பொன்னிறமா வதக்கி எடுத்துக்கலாம். பிரண்டை சட்னி வந்து நம்மளுக்கு மூட்டு வலிக்கெல்லாம் நல்லது. ரொம்ப ஒரு மாசத்துல ஒரு 2 தடவையாச்சும் ட்ரை பண்ணுங்க எல்லாரும். பாருங்க, எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப இதோட நம்ம புளி கொஞ்ச சேர்த்து வதக்கிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வந்து இதை வந்து நல்லா ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி அரைக்கிறப்ப நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க, நம்ம சட்னி வந்து நல்லா அரைச்சு எடுத்துக்கிட்டோம். இப்ப இதை நம்ம தாளிச்சுக்கலாம். தாளிப்பு கரண்டி வச்சு ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கோம். ஆயில் நல்லா சூடேறிச்சு. இப்ப இதோட நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதாங்க, நம்ம பிரண்டை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.